டீரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். இவ்வளவு நாள் இந்த கேநீர் அவர்களோட வழக்குல அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு மாட்டிக்கிட்டாரு, டெண்டர்ல மாட்டிக்கிட்டாரு, அந்த ஜாப் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இருந்துச்சு. இடி வழக்கு பதிய ஆதாரங்கள் கொடுத்து அவங்க வழக்கு பதியணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க உத்தரவு. இதுல இன்னொரு தகவல் வருது. இதுல சிஎம் அவர்கள் பேரும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இத்தனாவது பக்கத்துல அவரோட பேரும் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு திடுக்கிடு தகவல்ல நம்ம பத்திரிகையில பாக்குறோம். உண்மையா அவர் எப்படி இந்த இதுல வராது, இந்த ஸ்கேம்ல அதோட பின்னணி என்ன? முதல்ல இந்த வழக்கை பத்தி சொல்லணும்னா, இவர் பணி நியமனங்களுக்கு பணி நியமனம் செய்வதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிதான் ஸ்டார்ட்ல. ஆனா இதனுடைய ப்ரூஃப் எங்க கிடைக்குதுன்னா, வேற ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட லோன் வாங்கி வேற ஒண்ணு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சம்பந்தப்பட்டதுல சர்ச் பண்ணும்போது இதற்கான ஆதாரம் கிடைக்கும். ஸோ அதை அடிப்படையா வச்சு அவங்க போறாங்க. லீடு கிடைக்க போயிட்டே இருக்கிறாங்க. டைம் டு லீடுங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் லீடு கிடைச்சோன்னே எல்லாத்துக்கும் போறாங்க. ஒரு அதாவது இந்த கேப்ல அவங்களுக்கு ஒண்ணுன்னா கிடைக்குது. அப்ப எடுத்து பார்க்கும்போது எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தா பல ஆயிரம் கோடி இவர்களுடைய அந்த லஞ்ச ஊழல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்துல 24-25 இன்ஜினியர்ஸ் போடுறதுக்கு இன்ஜினியர்ஸ் போடுறதுக்காக சுமார் 2500 பேர் நியமிக்கப்பட்டாங்க. அதுல 150க்கு மேற்பட்டவர்கள்கிட்ட இவர் காசு வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது அடிப்படையா வச்சு காவல்துறை நம்ம டிஜிபிக்கு கடிதம் எழுதுறாங்க அமலாக்கத்துறை. ஏன்னா எப்பவுமே அதான் ப்ரொசீஜர். நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது அதை அப்படியே கிடப்புல போட்டு வச்சுட்டு அதை பத்தி பேசவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுக்கப்புறம் அதிமுக எம்பி திரு இன்பதுரை அவர்களும் வேற மதுரையை சார்ந்த ஒருவரும் அது அப்பீல் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மனு போட்டு இந்த மாதிரி விசாரிக்கவே இல்லை, இந்த மாதிரி இருக்கு, ஏன் அவர் பேர்ல ஒரு நடவடிக்கையும் இல்லை காவல்துறைன்னு கேட்கும்போது, இதற்கு சொன்னப்பட்ட அந்த வாத பிரதிவாதம் தான் ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்கணும். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னாக்க, வழக்கே பதிவு பண்ணல, ஆனா ஆரம்ப கட்ட விசாரணை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கே எஃப்ஐஆர் பண்ணாம நீங்க எப்படி விசாரணை பண்ணுவீங்க? எஃப்ஐஆர் போட்டு தானே விசாரிக்கணும் எல்லா வழக்கையும். அப்போ நீங்க எஃப்ஐஆரே போடல, ஆனா விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 232 பக்கம் ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபுல் இதுல. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை, ஆதாரத்தையும் நாங்க அதுலயே வச்சிருக்கிறோமே, நீங்க எதுக்கு போய் விசாரிக்கணும்? கைவசம் இருக்கு, கைப்புழுக்கு கண்ணாடி எதிர்க்குன்னு உங்க கையில இருக்கு ஆதாரம், இதான் ஆதாரம், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது என்ன சொல்றாங்கன்னாக்க, கடந்த வருஷம் அக்டோபர் 27 அமலாக்கத்துறை அனுப்பின லெட்டரை அரசுக்கு டிஜிபி அனுப்புறாரு. அரசு யாரு? திரு நேரு மந்திரியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படக்கூடிய அரசு, அவங்களுக்கு தான் அனுப்புறாங்க. ஏன்னா முதல்வர் தான் காவல்துறைக்கான அமைச்சர், அங்க அனுப்புறாங்க. அப்போ விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? முதல்வர் தன்னிடம் உள்ள துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க விசாரிக்கலாம், யார் மேல? நம்ம மினிஸ்டர் தான் விசாரிங்கன்னு கொடுக்குறாங்க. அந்த ஆட்சியில இருக்க மினிஸ்டர், பதவியில் இருக்கக்கூடியவர், பதவி விட்டு போல பதவியில் இருக்கக்கூடியவர் மேல எப்படி விசாரணை இருக்கும்னு நமக்கே தெரியும் எல்லாத்துக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நேரடியா நாங்க வழக்கு பதிவு பண்ண முடியாது. ஏன் பதிவு பண்ண முடியாது? இல்ல, நாங்க இதுல பதிவு பண்ண வாய்ப்பு இல்லை, அதனால பண்றோம், விசாரணை தான் பண்றோம்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன வேடிக்கைன்னா, ஒருத்தர் இவர் குற்றவாளி, இவர் மாதிரி குற்றம் பண்ணியிருக்காருங்க, இவரை தண்டிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் குற்றம் செய்யவில்லை ஐயா, எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும்தான் ஒரு குற்றவாளி சொல்லுவார். இதுல என்ன வேடிக்கையா இவங்க கேக்குறாங்கன்னாக்க, இந்த வழக்கு போட்டார் இல்லையா ஆதிநாராயணன், அவர் பேர்ல 25 கேஸ் இருக்கு, அவரு நல்லவர் இல்ல, அவரு அதனால அந்த கேஸ் எடுக்க. உங்களை ஒருத்தர் குற்றம் சாட்டுனா அவர் நல்லவரா இருக்கட்டும் கெட்டவரா இருக்கட்டும் யாராவனா இருந்துட்டு போட்டோம், உங்க மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? அதுதானே நீங்க சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 6 கொலை முயற்சி வழக்கு இருக்கு, அந்த வழக்குகளை, அதாவது இன்னொருத்தர் அரசியல்வாதி இன்பத்துறை, அவர் அதனால அவர் வங்கி மோசடி வழக்குல அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு போட்டாங்க, அந்த வழக்கை டிவிஷன் பெஞ்ச் ரத்து செஞ்சிருச்சு. நல்லா பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, வழக்கில் தாக்கல் செய்துள்ள நபர்களில் ஒருவர் அரசியல்வாதி. அவங்க சொன்ன அந்த வரிகளோட
வங்கி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்கை கடந்த ஆண்டு ஜூலை ரத்து செய்யப்பட்ட. என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்வாதி அவர் போடுறாரு, ஆனால் இவர் மீது, நேரு மீது போடப்பட்ட வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் ரத்து பண்ணிடுச்சு. அந்த வழக்கின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சாட்சிகள் தானே இதெல்லாம். அப்ப அதை எதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க? இவர் மேல சொல்லப்பட்ட அந்த வங்கி குற்றம், அந்த மோசடி வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. அப்புறம் எதுக்கு திரும்பி அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சாட்சிகளை எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இதுல ஒரு சந்தேகம். ஒரு ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாரு, கூட்டமா இருக்க இடத்துல பிக் பாக்கெட் அடிச்சிட்டாருன்னு சந்தேகப்பட்டு அவரை பிடிக்கிறார்கள். இல்லைங்க, பிக் பாக்கெட்லாம் அடிக்கலைங்க, நிரூபணம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட அந்த சொல்லப்படுற பொருள் இல்லைங்க, அவர் நல்லவருங்க, பிக் பாக்கெட் அடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் பையன் சோதனை போடும்போது உள்ளுக்குள்ள கடத்தல் பொருள் இருக்கு. அவரை விட்டுருவாங்களா இல்ல பிடிப்பாங்களா? அதாவது நீங்க சொன்ன பிக் பாக்கெட் கேஸ் இல்லைங்க, நான் நிரூபிச்சுட்டேன், இல்ல நான் தவறு செய்யல பிக் பாக்கெட் கேஸ்ல, அந்த அடிப்படையில பையன் சோதனை பண்ணி அதுக்குள்ள கடத்தல் பொருள் இருக்குன்னு பிடிச்சிங்கன்னா அந்த வழக்கை நான் எப்படி மேல போடுவீங்க அப்படின்னு கேட்டா எந்த விதத்தில் நியாயமாக இருக்குமா அநியாயமாக நம்ம மக்கள் சொல்லணும். அதே அடிப்படை தான் இதற்கும். நீங்க அந்த வழக்குல என் வீட்டுல சோதனை போடும்போது எடுத்த பேப்பரு அந்த வழக்கே காலி ஆயிடுச்சு, நீங்க எதுக்கு என் பேர்ல இந்த ஆதாரத்தை வச்சு கேட்கறீங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதான் மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சராசரி மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த உதாரணம். ரொம்ப சிம்பிள். பிக் பிடிச்சா உள்ள கடத்தல் போட்டுருக்கு, நீ அந்த கேஸுக்கு தான் எனக்கு பிடிக்கணும், இது பிடிக்க கூடாதுன்னா எந்த நியாயம் இருக்கிறதோ அதுலதான் எவ்வளவு அநியாயமா இருக்கு. நீங்க நல்லா யோசிங்க. 10 ரூபா நோட்டை அடையாளமா வச்சு ஹவாலா முறையில லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. இதை விட என்ன சொல்றீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட், வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் நிறைய எடுத்திருக்கிறாங்க. நிறைய இவங்களுக்குள்ள நிறைய நடந்திருக்கிறதுலாம் எடுத்தா என்ன சொல்றாங்கன்னாக்க, கட்சி நிதின்ற பேர்ல அவங்கள்ட்ட கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க பல பேர்கிட்ட. அந்த காசை டைரக்டா தனக்குன்னு கேட்காம கட்சி நிதின்னு வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. கட்சியின் தலைவர் என்கிற முறையில் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளவர். அப்ப அவர் தான் பதில் சொல்லணும். ஏன் நான் பொறுப்புல இருப்பேன் ஆனா பதில் சொல்ல மாட்டேன், பொறுப்பு இல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அப்ப அதுதான் அவருடைய பேரும் இதில் அடிபடுகிறது. ஏன்னா அவர் கட்சியின் தலைவர், வாங்கியிருப்பது கட்சியின் நிதி என்பது பேரில். அப்ப எந்த அக்கௌண்ட்ல போயிருக்கும்? கட்சி நிதின்ற பேர்ல நீங்க வாங்கினீங்கன்னா சொல்லிருக்கலாம், ஒருவேளை கட்சி நிதிக்கு போடாம கையில வாங்கியிருக்கலாம், இல்ல போட்டிருக்கலாம், எதுவுமே தெரியாது, நம்ம கிட்ட எதுவும் தெரியல, பப்ளிக் பேப்பர்ல இருக்கும். அப்போ அதை பார்த்து நடவடிக்கை அவங்கதான் எடுக்கணும். நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு இந்த தேர்தல் நேரத்துல பாண்டுல மூலமா எல்லாரும் நன்கொடை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது பாத்தீங்களா பாஜக வாங்கிடுச்சு, பாத்தீங்களா இது வாங்கிடுச்சு அப்படிலாம் கத்துனாங்க. நீங்க கட்சி நிதி வாங்கும்போது எப்படி அது? நீங்க எல்லாருக்கும் அனுகூலமா செய்து கொடுத்துட்டு நீங்க கட்சி நிதின்னு ஒண்ணு வாங்கியிருக்கீங்களே எப்படி? அப்பவே மாற்றினவர்கள் மூலமாக, ஆதரவு மூலமாக 500 கோடி உங்களுக்கு தான் வந்தது, திமுகவுக்கு தான் வந்தது. அதை பேசாம இவங்க வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்கன்னு திசை திருப்பி விட்டாங்க. இப்ப இவங்க கட்சி நிதிங்கிற பேர்லயே எல்லா கமிஷனையும் வாங்கினாங்கன்னா என்ன கணக்கு? அப்ப அந்த காசு எப்படி போச்சு? கேஷா வாங்கி போட்டுக்கிட்டாரா, இல்ல கட்சி நிதிக்கு டைரக்டா அனுப்ப சொல்லி வாங்கினாரா? டிரான்ஸ்பர் எப்படி போச்சு? ஏன் இவருடைய பெயர் அது சரி, நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு சாதாரண ஒரு நபர். நான் திமுகவின் அலுவலகம் அங்க மவுண்ட் ரோட்ல இருக்கு, அங்க போய் அறிவாலய வாசல் நின்றுட்டு நான் இந்த ஆள் தாங்க, கட்சிக்காரன் தாங்க நானு அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட நான் காசு வாங்கினேன்னா திமுகவின் பெயரை சொல்லி ஏமாற்றியவர்னு காவல்துறை கைது செய்யும். புகார் கொடுப்பாங்க. எங்க கட்சி பேரை சொல்லி சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு பாருங்க காசு வாங்கிட்டான்னு சொல்லி திமுக புகார் கொடுக்கும். அப்படி என்றால் கட்சி பெயரை சொல்லி ஒருவர் வசூலித்தால் அது தவறு அப்படின்னு கொடுப்பீங்கல்ல. இவர் கட்சி நிதின்ற பேர்ல வாங்கியிருக்காரு. ஒண்ணு அவர் உங்க பேரை சொல்லி காசு வாங்கியிருந்தாருன்னா கட்சியை விட்டு நீக்கி, மந்திரி பேரை விட்டு நீக்கி கைது பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கட்சி பெயர்ல வாங்கினனாலதான் அவரோட பெயர் இடி டைரக்ட் பெனிஃபிஷியரியில சேர்த்திருக்காங்களோ 51வது பக்கத்துல. அதுதான் சொல்றேன். இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்போ இவங்க கட்சிக்கு எங்க கட்சி பேரை சொல்லி இவர் வாங்கிட்டாருங்க, தவறுங்க, நாங்க நீக்கிறோம்னு சொல்லி நீக்கினா கைது பண்ணுங்க. இல்லையா, கட்சி பேர் நிதியில் தாங்க வாங்கினாங்க, கட்சி பேரை சொல்லி நிதின்னு சொல்லிதான் வாங்கினாருன்னா அவர் கட்சியின் திமுகவின் தலைவரும் குற்றவாளிதான். ரெண்டு எப்படி இருந்தாலும் இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள்
இவர்கள் அதில் குற்றவாளிகள். யார் குற்றவாளிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணும். நேரு மட்டுமா இல்ல இவங்கள சேர்ந்தா? ஒண்ணு அவர் தனியா பண்ணாரு, எங்க பேரை சொல்லி மோசடி பண்ணிட்டாரு, கட்சி நிதின்னு சொல்லி வேணா அவரை நீக்கிட்டு கைது பண்ணுங்க. இல்ல நாங்களும் தான் உடந்த சேர்ந்து வாங்கணும்னு சொன்னா நீங்களும் சேர்ந்து பதில் சொல்லுங்க. எந்த விதத்தையும் நாங்க வரமாட்டோம். இது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, இது இவருக்கு தெரியாம, அதாவது முதலமைச்சருக்கு தெரியாம இந்த வழக்கு ஊழல் நடைபெற்றிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இத மக்கள் நிச்சயமா நம்ப மாட்டாங்க, இவங்க சொல்ற பொய்களை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பூகமத்தை கிளப்பி விடுறாரு. இல்ல இப்ப நம்ம கேட்ட கேள்வி அதானே, முதல்வருக்கு தெரியாம இருந்ததுன்னா நீங்க தைரியமா நீக்கிடுங்க. நீக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, நீங்க தான் அதுல சம்பந்தப்பட்டவர். உங்க கட்சி நீதினா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியவர். அதுதான் அண்ணாமலை அவர்கள் கேட்கிறார். நாம என்ன கேட்கிறோம்னா, இப்ப இவரு நல்லவருங்க வல்லவருங்க எல்லாம் சொல்லுங்க, இப்ப வீடியோ போடுங்க, தொட்டுப்பார் சீண்டிப்பார், செந்தில் பாலாஜிக்கு போட்டீங்க இல்லைங்க, அதை விட இன்னும் பலாயிரம் கோடியில் இவர் பேர்ல வருது, சொல்லி பாருங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பார் யார் தெரியுமா நானுன்னு. ஏன் போடுறது இல்லை நீங்க? இப்ப வீடியோ போடுங்க நேருவுக்காக. ஏன் போடல? ஏன்னா உள்ள 230 பக்கங்களுக்கு ஆதாரம் கொடுத்துட்டார். தெளிவா எல்லாத்தோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. பேச முடியல. அதனால ரொம்ப சைலண்டா நாங்க விசாரணை பண்றோம். நாங்க யாருங்க குற்றவாளி? யாரு இவரு? விசாரணை யார் பண்றது? நாங்களே. நீங்க ஜெயலலிதா அவர்கள் மீது விசாரணை நடந்தபோது தமிழ்நாட்டில் நடந்தா அது சரியா இருக்காது, நாங்க கர்நாடகா கோர்ட்டுக்கு போறோம், இங்க இருந்தா பிரச்சனை, ஏன்னா உங்க கட்சியில ஆளுங்கட்சியெல்லாம் சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க காவல்துறை எந்த காவல்துறை விசாரிக்கும்? முதல்வரின் கீழே உள்ள காவல்துறை. யாரை விசாரிக்கும்? முதல்வரை பற்றி விசாரிக்கும். எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? அப்போ அதான் நான் சொல்றேன், நீங்க உங்க பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, உண்மையை ஒத்துக்குங்க, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க, வாங்க இப்ப பேசுங்கன்றாரு. ஏன்னா ஆதாரம் கிடைச்சு போச்சு. ஒரு சின்ன ஒரு இது கூட விடாம நூக்கன் கார்னர் எடுத்திருக்கிறாங்க அவங்க. இன்னமும் எங்களை எல்லாம் ஒன்று செய்ய முடியாதுன்னு 2-3 அல்லு சில்லாம் அவங்க கட்சியில பதில் சொல்றாங்க. இல்ல உதயநிதி அவர்களே இந்த ஈடிக்கு இதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அவரே சொல்றாருல, அவர் தான் சொல்றாரு. அவரே சொல்றாருன்னா யார் அவர்? என்ன ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதியா? ஒரு 50 வழக்குகளை பார்த்தவரா? இல்ல அவர் யாரு? முதல்வரின் மகன் என்ற அந்தஸ்தில் துணை முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் தான். அவரே சொல்லிவிட்டார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தாராளமா சொல்லலாம். ஏன்னா அவங்கள போய் நாளைக்கு யாரும் கைது பண்ண போறதில்ல. உடனே காலையில சொல்லிட்டீங்களா வீட்டுக்கு கைது பண்ணணும்னு யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, பாஜக அரசு என்றைக்குமே எடுத்தவுடன் நாங்கள் இதை செஞ்சோம்னு போய் பிடிக்காது. கோர்ட்டுக்கு போய் சட்ட ரீதியா தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. அவங்க இது வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை, அது கோர்ட்டா இருந்தாலும் சரி, கோவிலா இருந்தாலும் சரி, அவங்க கோர்ட்ல தான் போவாங்க. கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணி அங்கிருந்து தீர்ப்பு வாங்கி தான் பாஜகவுக்கு பழக்கம். கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காமல் 144 போடுறது, நாங்க அதை எடுத்துக்க மாட்டோம், எதிர் அப்பீல் பண்றதுங்கிறதெல்லாம் திமுகவின் வழக்கம். அதனால அது நீங்க அப்படி பார்க்க கூடாது. இவர்களுக்கு எப்பவுமே நாங்க தப்பு பண்ணலன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும். எங்க வீட்டுக்கு வாங்க, பயப்பட மாட்டேன் நானு. அதாவது என் வீடுக்கு இடம் தெரியுமா வாங்கன்றாரு. இவர் வீடு யாருக்கும் தெரியாதா? என்ன அரசு அதிகாரிகள், மத்திய அரசு போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? என் வீடு தெரியுமா எங்க இருக்குன்னு என்ன பிடிங்கன்றாரு. என்ன நான் வேணா அட்ரஸ் கொடுக்குறேன், என்ன நீங்க டைலாக் விட்டுட்டு இருக்கீங்க? ஒரு நேரம்னு வந்தா நடக்கும் எல்லாமே. நீங்க எல்லா வழக்குகளையுமே இவர்கள் இப்படித்தான் எதிர்கொள்வார்கள். செந்தில் பாலாஜி ரொம்ப பேசி பார்த்தாங்க, அதிகாரிகள் எல்லாம் தாக்குனாங்க. அப்புறம் என்னாச்சு? நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கார்ல படுத்துக்கிறத நம்ம பார்த்தோம். அச்சோ உச்சோன்னு அவர் இருந்தாரு, நம்ம பார்த்தோம். அப்புறம் இவங்க எதுக்கு பேசணும்? இப்போ பொன்முடி அவர்கள் மேல வழக்குல தீர்ப்பு வந்த போது என்ன போய் கேட்டாரு? ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியல, வியாதி இருக்கு, என்ன விட்டு என்ன அப்பீல் கொடு கேட்டார்ல. வெளியில அவரு இந்த காலேஜ்ல போய் ஏதோ கபடியா ஏதோ கேம்ஸ் எல்லாம் விளையாட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கெல்லாம் எப்படி உடம்பு முடிஞ்சு? அப்போ இது இப்போ உடனடியா பாஜக உள்ளத்தில் அப்படிலாம் சொன்னாங்களா? இல்ல, நீதிமன்றம் மூலமாக முறையாக சென்று பேசி வருவார்கள். அதனாலதான் இவங்க தைரியமா போய் நம்ம ஆகாஷ் பாஸ்கர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார், ஒரே நேரத்துல 6 படம் எடுப்பேன்ட்டு. அவருக்கெல்லாம் போகும்போது கூட தடை உத்தரவு கொடுத்தாங்க கோர்ட்ல.
இந்த மாதிரி அவங்க வீட்டுல சர்ச் பண்ணக்கூடாது. அப்ப இவங்க நீதிமன்றம் பாஜகவின் கைப்பாவைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப இதே இவங்களை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீதிமன்றம் பாஜகவின் கைப்பாவைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இதே வேலை. இதுக்குன்னே 2 பேரும் வச்சிருக்காங்க. எந்த வீட்லயும் ஏதாவது ரெய்டு நடந்தா எல்லா பெரிய வீடுகளிலுமே ஒரு பெரிய கேட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு குட்டி கதவு ஒண்ணு இருக்கும் பாக்குற மாதிரி. அது உள்ள எட்டி பாக்குற மாதிரியே ஒருத்தர் வருவாரு. நான் வந்துட்டேன் வாசல்ல இருக்கேன், நான் வந்துட்டேன் வாசல்ல இருக்கேன் பாரு. கேட்டா நாங்க சட்ட ரீதியா எதா இருந்தாலும் சந்திப்போம், சட்ட ரீதியா எதா இருந்தாலும் சந்திப்போம்னு சொல்லுவோம். நமக்கு என்ன சட்ட இருக்குன்னா ரீதியா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காணொலியில எரியான்னு கேட்டாவே சட்ட ரீதியா ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அரசியல் ரீதியா, ஏன்னா தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் பேரே இருக்கு இடியில அப்படிங்கிற அளவு செய்தி வருது. இதெல்லாம் அரசியல் ரீதியா தேர்தல்ல என்ன மாதிரியான எதிரொலிக்கும்? ஏன்னா இவங்க சைட்ல வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்வியஸா சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்களை வந்து இவங்க வந்து மிரட்டுறாங்க, நாங்க இவங்களுக்கு அடி பண்ணலன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு இவங்க சைட்ல வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை கிரவுண்ட் லெவல்ல ஓட்டப்ப இது பண்ணும்? இப்ப சொல்றேன். மதுரையில அந்த மேயர் அவங்க தலைவர் மாநகராட்சியில அவ்வளவு ஊழல் 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி நீக்கினாங்கல்ல. எல்லாம் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது இல்ல. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? வெளியில ஏதாவது தெரிஞ்சுதா? ஒண்ணுமே இல்லை. மக்கள் சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சைலண்டா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியும். மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை என்றைக்குமே நம்முடைய மக்கள் பொறுமையாக இருந்து இந்த ஒரு ராகுல் காந்தி கூப்பிடுற மாதிரி சும்மா ஜென்சி தெருவில் போராட்டத்துக்கு வாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் வந்தது இல்லை. 5 வருடத்துக்கு ஒரு முறை ஜனநாயக கடமையை கரெக்டா செய்யறவங்க, கரெக்டாவே செய்வாங்க. ஒண்ணு தூக்குனா இந்த கட்சியை மொத்தமா தூக்குவாங்க. அந்த கட்சி கொடுத்தா அப்படியே தான் கொடுப்பாங்க. நம்மள வந்து என்னைக்குமே தொங்கு சட்டசபை வந்தது கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம மக்கள் பொறுமையா இருப்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ள அந்த கனல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டோட இது என்னைக்குமே. இவங்க முதல்ல ஒருத்தர் ஆட்சி கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி, அப்புறம் விழுப்புரம், இவர் திருச்சி, ஊருக்கு எல்லா ஊர்லயும் இவர்களுடைய கட்சியை சார்ந்த குறுநில மன்னர்கள் மேல அத்தனை பேர் மேலேயும் வழக்கு வந்துச்சு. ஒருத்தர் பேர்ல போட்டா சொல்லாங்க தெரியாம பட்டாங்கன்னு. நீங்க எல்லாத்து பேர்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ரோட்ல இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு போடுறாங்க. மைதா மாவு போட்டாங்க. அப்போ ஒரு நிருபர் கேட்டாரு, என்னங்க ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு போடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? பதில் ஒருத்தர், மைதா மாவு ரேட்டு தெரியுமா உனக்கு? ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு தெரியுமா? மைதா மாவு 14 ரூபா. உனக்கு தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடரோட பல மடங்கு ஜாஸ்தி. அதை போய் போடுவாங்களா யாருனாலும் கேட்டாரு. அப்ப அந்த நிருபர் கேட்டாரு, அப்புறம் எதுக்கு டெண்டர் நீங்க 44 ரூபாய்க்கு விட்டீங்கன்னு கேட்டாரு. யார் விட்டா? ஏய் யார் நீ அப்படின்ட்டு ஓடிட்டாரு. அடிமட்டத்திலிருந்து ஊழல். சரியா? இவங்க திமுக ஆட்சி என்பது என்றைக்குமே ஊழல் மட்டுமே அவர்களுக்கு பிரதானம். நல்லாவே மக்களுக்கு தெரியும். போன முறை அவங்க அந்த நிறைய பொய்களை சொல்லி மக்களிடம் கொண்டு போய் நீட்டுன்னு சொல்றது, அதாவது இன்னும் சொல்ல போனா திருடிட்டு போய் ஒரு செங்கலை காட்டினது திருட்டு குற்றம் தானே. ஒரு வீட்டுல இருந்து ஒண்ணு எடுத்தா குற்றம் தானே. அங்கேருந்து செங்கலை திருடிட்டு போய் கையில காட்டிட்டு நல்லவங்க மாதிரி சொன்னது, அந்த நகை கடன் தள்ளுபடி பண்றோம்னு சொன்னது, இதெல்லாம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்தினாங்க. பெட்ரோலுக்கு நான் இவ்வளவு குறைப்பேன், டீசலுக்கு இவ்வளவு குறைப்பேன். இவங்களால குறைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? நீட்டே முதல்ல இவங்களால பண்ண முடியாது. அந்தவே பொய். ஸோ மக்களை உணர்ச்சிகரமா தூண்டி மக்களை வந்து ரொம்ப அந்த உணர்ச்சி வசப்பட வச்சு அந்த அவர்களுடைய அந்த மனதை ஒரு பாதிப்பு. இப்போ திருமாவளவன் சொன்ன மாதிரிதான், நாங்க ஒரு 4-5 வருஷமா கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுல மோடிக்கு எதிரான மனநிலையை நாங்க உருவாக்கி இருக்கோம்னு அந்த போல செயற்கையா இவங்க உருவாக்கி மக்களிடத்த ஒரு குழப்பத்தை, மனசுல ஒரு குழப்பத்தை விளைவித்து இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இவங்க ஆட்சி இருக்கும்போது தடை செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கும்போது பாஜக மத்தியில இங்க மாநிலத்தில் அதிமுக இருக்கும்போது தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து, இளைஞர்கள் மொத்த பேர், மக்கள் எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாரும் போராடி போது ஓபிஎஸ் தான் முதல்வர். டெல்லிக்கு போறாரு, உடனே நாள்ல எல்லா துறையும் கையெழுத்தாவது, அங்க போட்டப்பட்ட பழைய இதெல்லாம் ரத்தாகுது வருது. இவங்க என்ன பண்ணாங்க? நாங்க தான் அதை ஜல்லிக்கட்டை பண்ணோம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது உதயநிதி போட்டோ போட்ட டிஷர்ட்டை போட்டு எல்லாரும் நிக்க வச்சாங்க. சோ அடுத்தவங்க இதுல ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஊழல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எல்லா இடத்துலயும் ஊழல். நான் சொல்றேன், 2010 கலைஞர் அவர் சொன்னது,
வர தேர்தலில் தோக்க போறோம்னு சொன்னா கவுன்சிலர்களெல்லாம் நம்ம தோக்க போறோம் எல்லா கவுன்சிலராலையும். ஒரு இடத்துல கட்டணம் கட்டுனா ஒரு கல்லு கொட்டினா உடனே இப்ப அங்க நின்று காசு வாங்குறது ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டாரு. இன்றைய முதல்வர் என்ன சொன்னார்? இப்போ உன் கட்சியை நினைச்சா தூக்கம் வரல எனக்கு, என் தூக்கத்தை கெடுக்குறீங்களேன்னாரு. இவரே என்ன சொன்னாரு? பியூட்டி பார்லர் போனா சண்டை, தோசை கடைக்கு போனா சண்டை, பிரியாணி கடைக்கு போனா சண்டை. சரி இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து கூட்டம் போடுவோம்னு பார்த்தாக்க அங்க வர போலீஸ் கிட்ட போய் இடுப்பு கிள்றது. அப்புறம் இவங்க எந்த இடத்துல இவங்க ஒழுங்கா இருந்தாங்க? இவர்களுடைய குணம் என்பது மக்களுக்கு தெரியும். இதில் ஊழல் என்பதில் இவர்கள் கரை கண்டவர்கள். அதனால இவங்க மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இது ரொம்ப அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எலெக்ஷன் வர்றதுக்காக. வந்த உடனே அன்னைக்கு அவங்க நல்ல பாடம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஊழல்கள் என்பது 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துட்டான், ஏதோ இல்லாதப்பட்டவன் ஒருத்தன் எடுத்துட்டான் 100 ரூபாய் அப்படிங்கிறது வேற. நம்ம மக்கள் என்னைக்குமே நான் சொல்றேன், பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு, நிறைய அடுத்தடுத்த மாநிலங்கள்ல நடந்திருக்கு. அவர் இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாருன்னா 10 லைட்டு போடுற இடத்துல 9 லைட்டு போட்டிருக்காருயா, ஒரு லைட்டு தானே போடலன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு 10 லைட்டு போட்டாரு, ஆனா 10 ரூபாய்க்கு பதிலா அதுல 15 ரூபாயா காசு வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊழல். ஆனால் இவர்களுடைய ஊழல் என்பது எது தெரியுமா? இவர்களோடு இருந்து, இவர்கள் கட்சியிலேயே ஒன்றாக இருந்து, இவர்களோடையே உறவாடி கொண்டிருக்கும் ஒருவர் சொன்னதுதான். சரியா? அந்த மேல இருக்கிற செடி அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற கடலையே எடுத்து தின்னுடுவான் அப்படின்னு சொன்னார் நாஞ்சில் சம்பத். நல்லா யோசிங்க, இவங்க ஊழல் எப்படி இருக்கு? மேல இருக்கிற செடி அப்படியே இருக்கும், கீழே இருக்கிற நிலக்கடலை எடுத்து தின்றுவாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் ஊழல் செய்வார்கள்? அது இவங்க கூடவே இருக்கிறவங்க சொன்னது, நம்ம சொல்ல. அதனால இவர்களுடைய ஊழல் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக, பிரிக்கவே முடியாது. அந்த திருவிளையாடல சொல்ற மாதிரி பிரிக்க முடியாத சக்தி எது? திமுகவும் ஊழலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவங்க அது போலதான் செய்வாங்க. இந்த ஊழல் எல்லாம் மக்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, இன்னும் பல பேருடைய வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. துணை முதல்வர் மனைவி ஒரு என்ஜிஓ அதனுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல. ஏன் பண்ணாங்க? செந்தில் பாலாஜிக்கு போட்டீங்கல்ல வீடியோ, ஏன் உங்க வீட்டு என்ஜிஓ, உங்க மருமகன் நடத்துற என்ஜிஓக்கு ஃப்ரீஸ் பண்ணப்ப ஏன் பேசல நீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஏற்கனவே ஒரு இடி வழக்கு இருக்கு. சொத்துக்கள் அங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வழக்கு இருக்கு. அது ஒரு சில சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் அதை பத்தி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க வெளியே? அப்போ எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. எல்லா அமைச்சர்கள் மீதும் இவங்களுடைய ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் தான் மக்களுக்கு புரிஞ்சிடும் சொன்னாக்க. அதிக நேரம் கூட எடுத்துக்கணும். சின்னதா சொல்றேன், ஒரு முட்டை உள்ளுக்குள்ள இருந்து கருப்பு கருப்பா வருதுங்க. அந்த முட்டை உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த மஞ்சள் கருப்பா இருக்குங்கன்னா, வெளியில ஓடு மேல அந்த மார்க் போடுவாங்க கம்பெனியோட நம்பர்லாம். அது மழை தண்ணி பட்டு அந்த ஓடு தாண்டி மை உள்ள போயிடுச்சுன்னு சொன்னவங்க தான் இவங்க. அதுலயும் முட்டையில கூட ஊழல் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம முட்டையில ஊழல் பண்ணா கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு கூமுட்டைகள் நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அந்த மழுமட்டைகளுக்கு தெரியவில்லை மக்களின் சக்தி. மக்கள் வர தேர்தலில் இந்த ஊழல் எல்லாம் பார்த்து வருஷப்படுத்தி குத்துவாங்க. இந்த ஓட்டு இது யாருக்கு ஓட்டு? திமுக கிடையாது. ஏன்? நேருனால, இது பொன்முடினால, இது இவர்னால, இது அவர்னால லிஸ்ட் போட்டு எல்லா ஊர்லயும் மக்கள் வச்சு செய்ய போறாங்க. நீங்க வேணா பாருங்க.